வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பெரிய அளவில் ஏர்னிங் இருக்குது. அந்த ஏர்ட்ராப்போடைய சேல் நம்ம ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன சேலு, அது என்ன ஏர்ட்ராப், என்ன எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் தான். சரிங்களா? CYBER. சரிங்களா? ஸோ நம்ம அந்த சைபர் டோக்கன் சேல் அட்டன் பண்ணியிருந்தோம் காயின் லிஸ்ட்டில். ஸோ அதே மாதிரி இந்த சைபர் டோக்கன் ஏர்ட்ராப்பு வரப்போகுது. ஸோ அதை எப்படி நமக்கு கிடைக்கிறது, நம்ம அதுக்கு என்ன டாஸ்க்லாம் பண்ணணும், ஸோ இதில் ஒரு வீக்லி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு, நோட் அப்டேட்ஸு எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கேயும் நிறைய ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸு, யூனிசெட்டு, மின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நோட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனல், யூடியூப் சேனல், ட்விட்டர் சேனல் குரூப் இதில் வந்துடும். ஸோ மறக்காமல் எல்லா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசர் செக்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ ஆல்ரெடி இந்த லிங்க் நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த லிங்க் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மூணு கோடை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எத்தீரியம் அப்படின்னு இருக்குதா, அதை பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு மாற்றிட்டு கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கொடுத்து இன்ஜெக்டட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேமை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எந்த ஒரு கேபிட்டல் லெட்டருமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் மாரன்ஸ் கிரிப்டோ ஒய்டி அப்படின்னு ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 12 லெட்டருக்கு மேலே நீங்கள் உங்களுடைய நேம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எதுக்கு ப்ரோ 12 லெட்டருக்கு மேலே சூஸ் பண்ண அப்படின்னா, நீங்கள் குறைச்சி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்பி போகும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கூட பிஎன்பி தான் போகுது. இதுக்கு நீங்கள் கூட 2 வார்த்தையை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்பி போகாது. நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மின்ட் ஆன் பிஎன்பி செயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி நாங்கள் மின்ட் பண்ணிக்கவா அப்படின்னு. ஸோ நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மின்ட் ஆகிரும். ஸோ கேஸ் ஃபீஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 15-20 ரூபாட்ட உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் போகும். ஸோ பிஎன்பி மட்டும் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் மின்ட் அப்படின்னு கேட்கும், நீங்கள் மின்ட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வேறு ஒரு அக்கௌண்ட்டில் மின்ட் பண்ணி வச்சுட்டேன். வாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி மின்ட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ V1 ஓப்பன்சி அப்படின்னு காட்டிடும். ஸோ நம்மளுடைய டொமைன் மின்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ சைபர் ப்ரொஃபைல். சரிங்களா? சரி, இப்போ வாங்க அடுத்து எந்த டாஸ்க் பண்ணணும், அது என்ன எதில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மெட்டமாஸ்கில் நீங்கள் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் மெயின் நெட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. செயின் லிஸ்ட்டில் போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம இன்னொரு வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இதில் கனெக்ட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி சைபர் கனெக்ட் உங்களோட நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்து இப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மெசேஜையும் நீங்கள் சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ சைன்இன் அப்படின்னு கேட்குதா, அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிரும். சரிங்களா? சைபர் கனெக்ட் அக்கௌண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் ஃபேன் பாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் கிளைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். $1 பிஎன்பி ஃபீஸ் போகுது, ஒரு 20 ரூபாய்க்குள்ள தான் போகுது. சரிங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேன் பாஸ் கிளைம் ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேன் பாஸு கிளைம் ஆகிருச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இருக்க சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த டாஸ்க்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறது, என்ன ஏது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல 200 ஃபேன் பாஸ் அந்த பாயிண்ட் கிடைக்குது. சரிங்களா? ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டை கிளைம் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் உங்களுடைய ட்விட்டரு, டிஸ்கார்டு இதெல்லாம் லிங்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ட்விட்டர் லிங்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ட்விட்டர் ஃபேன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குதா, இந்த இடத்துல செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே லிங்க் ட்விட்டர் அப்படின்னு உங்களுக்கு காட்டுதா, இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ட்விட்டருக்குள்ளே போகும், இந்த மாதிரி உங்களோட கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆத்தரைஸ் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்விட்டர் கனெக்ட் ஆகிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குதா, அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சைபர் கனெக்ட் ஹெச்கியூ அப்படின்னு இருக்குதா, ஸோ அவங்களில் ஏதாவது ஒரு ட்வீட்டை நீங்கள் வந்து லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ட்வீட்டை சூஸ் பண்ணி அந்த ட்வீட்டை லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ அவங்களுடைய ஒரு ட்வீட்டை வந்து லைக் பண்ணி ரீட்வீட்டும் பண்ணியாச்சு. ஸோ லைக் ரீட்வீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இதாயிரும். நமக்கு வந்து நீங்கள் லைக் ரீட்வீட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க் 3 ப்ரொஃபைலை ட்விட்டர் பயோவால் வைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் லிங்க் 3 ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய பயோவில் உங்களுடைய லிங்க் 3 ப்ரொஃபைல் தெரிகிற மாதிரி வைக்கணும். சரிங்களா? ஸோ அது எப்படி வைக்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைலை எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய லிங்க் 3 ப்ரொஃபைலுக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஒரு கிளைம் பண்ணியிருப்பீங்களா அந்த நேமு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட link3.io/ நீங்கள் உங்களுடைய லிங்க் 3 ப்ரொஃபைல் நேம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதையும் செக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு இதுவும் எலிஜிபிள் ஆகி உங்களுக்கு பாயிண்ட்டு ஆட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி தான் இந்த லைக் ரீட்வீட் டாஸ்க்கும் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகிரும். ஸோ எந்த ட்வீட்டை நீங்கள் வந்து லைக் ரீட்வீட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக 3 நாளைக்கு முன்னாடி இல்லைனா 3 நாளைக்கு உள்ளே போட்ட ட்வீட்டை லைக் ரீட்வீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டாஸ்க் வெரிஃபை ஆகும். அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏர்ன் பண்ண நான் சொல்லி தந்துட்டேன், எப்படிலாம் பாயிண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த லைக் ரீட்வீட் டாஸ்க்லாம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கட்டுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த டிக்கெட்ஸ் வாங்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மினி ஷார்ட் அப்படின்னு இருக்குதா, இது கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. ஏன் அப்படின்னா அதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டு வந்து என்ன அப்படின்னா இந்த மினி ஷார்டு வந்து என்னவா மாறும் அப்படின்னா நமக்கு சைபர் டோக்கனாக மாறும். எந்த டைமில் அப்படின்னா அந்த சைபர் டோக்கன் வந்து டிஜிஇ பண்ணுற டைமில். ஸோ அது எந்த டைமில் பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் முடிவில் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அப்படி சைபர் டோக்கன் கிடச்சிது அப்படின்னா ஒவ்வொரு மினி ஷார்டுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைபர் டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சைபர் டோக்கனுடைய காயின் லிஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோனா $1.8. சீரிஸ் ஏ ஃபண்டிங்கோடைய எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா $3. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5x போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு $15 கிடைக்கும். ஸோ $15 ரொம்ப ஹையஸ்ட்டான ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா $10 to $15 கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் காயின் லிஸ்ட் சேலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு $500 வந்து காயின் லிஸ்ட் சேலில் அலோகேஷன் கிடச்சிருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஷுவராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான அமௌண்ட் ஒரு $3000 $4000 அசால்ட்டாக கிடைக்க போகுது. ஸோ அந்த காயின் லிஸ்ட் சேல் வந்து நான் டெலிகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் 500 ஃபேன் பாயிண்ட் அந்த பாயிண்ட் எடுத்த உடனேயே நீங்கள் இங்கே வந்துட்டு 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வின் ஆனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி காட்டிடும். சரிங்களா? இதில் *0 *0 இருக்குதா, அதில் *1 *2 அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் ஃபீஸ் பே பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்காண்டி நான் வந்து ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னுடைய பழைய அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வாங்க அந்த அக்கௌண்ட்டை பார்க்கலாம். தான் பழைய அக்கௌண்ட்டு. ஸோ லெவல் எத்தனை அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ லெவல் வந்து 4ல் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டல் ஃபேன் பாயிண்ட்ஸு 3000க்கு மேலே வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து ஒரு ஷார்ட் வின் பண்ணியிருக்கேன். சரிங்களா? என்ன இருக்குதா, ஸோ ஒரு ஷார்ட் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷார்டை நான் கிளைம் பண்ணவும் செஞ்சுட்டேன். ஸோ ஷார்ட் இப்போ எவ்வளோக்கு போய்ட்டுருக்குன்னா ஒரு ஷார்ட் $6 போய்ட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு $1 தான் ஃபீஸ் பே பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வந்து $6 நம்ம வந்து கேஷ் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? $6 மதிப்புள்ள NFT நமக்கு கிடச்சிருச்சு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிரெடிட்ஸ் நீங்கள் இப்படி தான் ரிவார்டு இது பண்ணணும். உங்களுக்கு 500 ஃபேன் பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அந்த 500 ஃபேன் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து டிக்கெட் வாங்க போகிறீங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு டிக்கெட்டில் ஏதாவது விழுந்துருந்துன்னா நீங்கள் க்ளைம் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிட்காயின் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று தேவை. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்காயின் பாஸ்போர்ட்டை பற்றி நம்ம தனி வீடியோ தான் போட்டாகணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த கிட்காயின் பாஸ்போர்ட் பற்றி எனக்கு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த கிட்காயின் பாஸ்போர்ட் பற்றியே நான் வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட்டில் இதில் டெய்லி டாஸ்க்குன்னா இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த டெய்லி டாஸ்க்கு முடிக்கிறது உங்களுடைய ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ எப்படி டாஸ்க் முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஸோ இதில் சைபர் டியூன் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கனெக்ட் வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு உடனே மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணி வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த முக்கில் 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் வித் சைபர் கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதையும் வந்து சைன் அப்படிங்கிறத கொடுத்து சைன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 3 கோட் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போய் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வந்து ஒரு இது வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஹியர் டு செலக்ட் சவுண்ட் ட்ராக்கு, இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் ட்ராக்கு ஏதாவது இது பண்ணிவிட்டு, ஸோ சவுண்ட் ட்ராக்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாடுறது தான். இல்லைனா நீங்கள் யாராவது உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் பாடுறது அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுதான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரியேட் ஏ சவுண்ட் ட்ராக் அப்படிங்கிற இந்த இதில் வந்து உங்களுக்கு 300 ஃபேன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு யுவர் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து நீங்கள் வந்து அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ இதில் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேமஸ் கிரியேட்டர் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச கிரியேட்டரு தெரியாத கிரியேட்டர் எவனாவது இருப்பான். சரிங்களா? ஸோ அவனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, ஸோ அதை சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப்புங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாலமோன் அப்படிங்கிற அந்த ஆர்டிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கேஷ் ஃபீஸ் போகும், நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். ஸோ கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நீங்கள் வந்து அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு கிளைம் அப்படிங்கிறத காட்டும். ஸோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கலெக்டிங் சாங்கஸ் என்எஃப்டி அப்படிங்கிறது ஒரு இது உண்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோவும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து அடுத்தது சைன் அப்படின்னு பண்ணாலே போதும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்குவீங்க. நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த ஃபாலோவன் ஆர்டிஸ்ட் அதையும் நீங்கள் வந்து அப்படியே கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கலெக்டிங் எ சாங்கஸ் என்எஃப்டி அப்படின்னு இருக்குதா, ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணலாம் என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவருடைய ப்ரொஃபைல் பிக் இருக்குதா, ஒரு டீரெக்ஸ் படம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் ட்ராக்ஸ் அப்படின்னு ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இதில் போய்ட்டு இந்த இடத்துல கலெக்ட் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குதா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராக்கை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கேஷ் ஃபீஸ் போகும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து இந்த சாங் வந்து ஒரு என்எஃப்டியாக கலெக்ட் ஆகிரும். நம்மளுடைய வேலெட்டில் பிளாக் செயினில் இது எப்போவுமே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இங்கே வந்துட்டு செக் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ உங்களுக்கு கிளைம் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிரும். சரிங்களா? ஸோ போஸ்ட் ஏ நியூஸ் அப்படின்னு இருக்குதா, சரி இப்போ வாங்க அது என்ன நியூஸு என்ன ஏது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் நியூஸ் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த நியூஸை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது சண்டே ஃபண்டே அப்படி ஏதாவது நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டே லைக் பண்ணியாச்சு, நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டும் பண்ணியாச்சு. சரிங்களா? நியூஸ். சரிங்களா? ஸோ இப்போது லைக் ஏ நியூஸ் அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்தது கமெண்ட் ஆன் ஏ நியூஸ் அதுங்கிறது செக் பண்ணிவிட்டு அதையும் கிளைம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி இப்போ வாங்க எப்படி ஒரு நியூஸை போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? ஒரு நியூஸ் பேட் மாதிரி அதை கிளிக் பண்ணி நியூஸ் டைட்டில் அப்படின்னு போட்டுட்டு
ஹலோ அப்படின்னு போட்டு நியூஸ் பாடி அப்படின்னு போட்டு அதையும் ஹலோ அப்படின்னு சும்மா நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை செக் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அதை க்ளைம் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ்ட்டை வந்துட்டு ஸோ நம்ம வந்து இந்த ரிவார்டு செக்ஷனுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிக்கெட் பை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 500 ஃபேன் பாஸ் டோக்கன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பை டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிக்கெட் பை ஆகிரும். யுவர் டிக்கெட்ஸில் ஒரு டிக்கெட் காட்டிருச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வெஸ்ட் டோக்கன் வேணும். அதாவது அந்த வெஸ்ட் டோக்கன் எப்படி கிளைம் பண்ணலாம், அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ஒரு ஏர்ட்ராப் விட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெவல் 8 வேணும். மினிமம் லெவல் 8 வேணும். அப்போனா தான் நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ லெவல் 8க்கு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லா விஷயங்களையுமே பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதில் ஆல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் வந்து பிடிச்சி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு நல்ல ஈவெண்ட் ஏதாவது இருக்குதா என்ன ஏது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நல்ல ஈவெண்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த டாஸ்க் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ டாஸ்க்னால் ரொம்ப டஃப்பான டாஸ்க்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுடைய ட்விட்டர் ஏஎம்ஐ ஒன்று நடத்துவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணணும். அப்படி இல்லைனா டிஸ்கார்ட் ஏஎம்ஐயில் நடத்துவாங்க. அதை வந்து நீங்கள் லிசன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ ஆட் டு கேலண்டர் அப்படிங்கிறத கொடுத்து அவங்களோட ட்விட்டர் ஏஎம்ஐ நீங்கள் லிசன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டோக்கன் தருவாங்க. ஸோ அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டோக்கன் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் அந்த மாதிரி ஏதாவது ஏஎம்ஐ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ரிவார்டை வந்து இந்த ஈவெண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் நடக்கும். ஸோ நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வீக்லி ஒன்ஸ் இந்த சைபர் கனெக்ட் பற்றி நம்ம அப்டேட் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ நீங்கள் வந்து சைபர் கனெக்ட் பற்றி லேட்டாக வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. பட் இந்த சைபர் கனெக்டை பற்றி நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ சைபர் கனெக்டை பற்றி நம்ம வந்து ஒரு 7 போஸ்ட் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் கனெக்ட் காயின் லிஸ்ட் சேலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான போஸ்ட்டு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சைபர் கனெக்ட் சேல் டீட்டெயில்ஸு. சரிங்களா? ஸோ இயர்லி அடாப்டர் ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சைபர் கனெக்ட் ஃப்ரீ மின்ட் என்எஃப்டி நம்ம போட்டு விட்டது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சைபர் கனெக்டை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனல்லையும் ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் நல்ல அரியர் இல்லாமல் வந்துடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.